அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னைக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் நேற்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இன்று காலை முதலே பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதன் காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய மழை வாய்ப்பு உள்ளிட்டவற்றை வானிலை ஆய்வும் தற்பொழுது அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்ததுக்கு பிறகாக தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு மேலும் வலுப்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது நமக்கு நேற்று தினமே கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. இருந்தபோதும் இது வலுவடைவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக மழைக்கான வாய்ப்பு எதிர்பார்த்த அளவுல கனமழை என்ற அளவில் பெய்யாத ஒரு சூழல் இருந்தது. மேலும் தற்பொழுது இந்த வங்கக்கடல் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்ததன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய இந்த 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. இந்த சூழலில் நமக்கு நேற்றைய தினமே கனமழை பெய்யாத ஒரு நிலை, தொடர்ந்து குளிர்ந்த காற்று வீசி வந்தது. மேலும் இன்று காலையில் இருந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில தற்பொழுது மழை மேகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிலப்பரப்பை தொடுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதால மழைக்கான வாய்ப்புகள் பரவலாக விரிவடைந்திருக்கிறது என்ற தகவலை வானிலை ஆய்வும் குறிப்பிட்டிருக்காங்க. சென்னை முழுவதுமே பரவலாக மழை பெய்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. சில இடங்கள்ல மழை வலுத்து கனமழை என்ற அளவில் பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. தொடர்ந்து இதே போன்ற நிலை இன்று நாள் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பா இதனுடைய நகரக்கூடிய திசை என்பது மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என்று முன்னதாக கணிக்கப்பட்டது. ஆனால் அது கணிக்கப்பட்டது போல் அது நகர்வு இல்லாம தற்பொழுது வடமேற்கு திசையில தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்களுடைய கடலோர பகுதியிலும் தெற்கு ஆந்திராவுடைய கடலோர பகுதியிலும் நோக்கி இது நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது சென்னைக்கு அருகே, அதாவது வட கடலோர மாவட்டங்கள்ல சென்னை, திருவள்ளூருக்கு அருகே வந்ததுக்கு பிறகாக அது நகரக்கூடிய திசை என்பது வடமேற்கு திசை என்பதற்கு பதிலாக மீண்டும் மாற்றமடைந்து வடக்கு திசையில நேராக தெற்கு ஆந்திராவை நோக்கி நகரும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்பாக இருக்கிறது. மேலும் இது கரையை நெருங்கக்கூடிய நேரங்களில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் தென் மாநிலங்களுக்கு பரவலாக மழை வாய்ப்பு இது ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இது எதிர்பார்க்கப்பட்ட அளவிலான வலுவில் இல்லாத காரணமாக தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திராவினுடைய கடலோர பகுதிகளில் மட்டும் இது மழை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலுவில் தற்பொழுது இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இது தமிழகத்துல வட மாவட்டங்கள்ல குறிப்பா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய இந்த 3 மாவட்டங்கள்ல மட்டுமே அதிக அளவுல மழை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய திறன் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இது சென்னை மட்டுமல்லாது வடகடலோர பகுதிகள் முழுவதுமே பரவலாக மிதமான அளவில் மழை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் 3 மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை என்ற அளவில் மழை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இதற்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது கரை நெருங்கியதுக்கு பிறகாக அடுத்த 24 மணி நேரத்தில் கரை நெருங்கும் எனவும் அதற்கு பிறகாகத்தான் அது நகரக்கூடிய திசையில் மாற்றம் ஏற்பட்டு தெற்கு ஆந்திரா நோக்கி நகரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது நகரக்கூடிய திசையில மாற்றம் ஏற்படக்கூடிய நேரங்களில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் அது தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய வடகடலோர பகுதிகளிலே நீண்ட நேரம் நீடிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். அப்பொழுது மழைக்கான வாய்ப்பு நமக்கு மேலும் கூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதனால தொடர்ந்து அதனை கண்காணித்து வருவதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா நமக்கு மழை இல்லாத ஒரு நிலை இருந்தது. கரை நெருக்கக்கூடிய நேரங்களில் மழையினுடைய வேகம் அதிகரித்திருக்கிறது. சில இடங்கள்ல பலத்த அளவில் மழை பெய்வதை நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து இதே நிலை அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கும், அதாவது இன்று நாள் முழுவதும் நீடிப்பதற்கான வாய்ப்பாக இது இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நாளை காலை வேளைக்கு பிறகாக இது கரை நெருங்கியதும் அது நகரக்கூடிய திசையில மாற்றம் ஏற்பட்டு ஆந்திராவை நோக்கி நகரும் என சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை அது ஆந்திராவை நோக்கி செல்லக்கூடிய திசையில மாற்றம் ஏற்படும் பொழுது நமக்கு மிக்ஸாம் புயல் போன்ற நேரங்களில் எப்படி கரைக்கு அருகே வந்து அது நீண்ட நேரம் நிலை கொண்டிருந்ததோ அதுபோல் இதுவும் நிலை கொண்டிருந்தா நமக்கு நாளை தினமும் கனமழைக்கான வாய்ப்பு ஏற்படலாம் என்ற ஒரு தகவலை வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தற்போது வரையிலும் அது திரும்பக்கூடிய திசையில் மாற்றம் ஏற்படாது என்பதனால இன்று ஒரு நாள் மட்டும் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் சென்னையில பரவலாக மழை பெய்திருக்கூடிய நிலையில் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடியதை பார்க்க முடிகிறது. சில இடங்கள்ல மிதுவான மழையாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் மட்டும் மழை வலுத்து பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் மழை மேகங்கள் நேற்றைய தினம் கடலுக்குள்ளாக இருந்ததுனால நமக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லாம வெறும் குளிர்ந்த காற்று மட்டுமே கிழக்கு திசையிலிருந்து வந்ததாகவும் தற்பொழுது மழை மேகங்கள் உள்ள வருவதன் காரணமாக நமக்கு பரவலான இந்த மழை ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த வளிமண்டல சுழற்சினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மழை தரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பெற்றிருந்தாலும் அதனுடைய மழை மேகங்கள் பெரும்பாலும் கடலுக்குள்ளாகவே இருக்கிறதன் காரணமாக தான் அதனுடைய
மிக தீவிரமான மழைப்பொழிவு தமிழகத்தில் இல்லை என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய இந்த 3 மாவட்டங்களில் மட்டும் கனமழை தொடரும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க.